வயது மூப்பின் காரணமாகவும் அதைத் தொடர்ந்து அவருக்கு செய்யப்பட்ட குடலிறக்க அறுவை சிகிச்சையின் காரணமாகவும் கடந்த 10 நாட்களா கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுல்தான் தாத்தா உடல்நல குறைவால காலமாயிருக்காரு. இந்த செய்தியை கேட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த மக்களா இருக்கட்டும் சரி, இல்ல கோயம்புத்தூர் போக்குவரத்து காவல்துறையா இருக்கட்டும் சரி, பெரும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும் சரி, இல்ல முதியவர்களையா இருக்கட்டும் சரி, நாம ஒரு நிமிஷம் நின்று பாராட்டி அவங்களுக்கான ஆதரவை தெரிவிச்சோம்னா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய ஊக்கத்தை அவங்களுக்கு தரும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி நான் ஒரு சில பேரை பார்த்திருக்கேன். பஸ் டிப்போட்ல நின்னுட்டு இந்த பஸ் இங்க போகும், இந்த பஸ் இங்க போகும் அப்படின்ட்டு அந்த நபருக்கும் அந்த பஸ் கண்டக்டர்ஸோ இல்ல டிரைவர்ஸ்க்கோ எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா அவரை நின்று அந்த ஒரு சேவையை செஞ்சுட்டு இருப்பாரு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இல்ல இங்க நிறைய குழந்தைங்க வராங்க, நிறைய முதியவர்கள் வராங்க, அவங்க கீழே விழுந்துடாம பத்திரமா ஏறி போகணும், அதற்காக தான் நான் இதை ஒரு பொது சேவையா செய்யறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்திருக்கேன், நான் கேட்டிருக்கேன்.